வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் இப்போ உருவாகி வரும் திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. கமலுக்கு விக்ரம் என்ற பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை கொடுத்த லோகேஷ் கனகராஜ் அதே வெற்றியை மீண்டும் நம்ம ரஜினிக்கு கொடுக்கணும் என்ற முனைப்போடு பார்த்தீங்கன்னா ரஜினியோட இணைஞ்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். மேலும் இந்த படம் எல்சியூவில் இல்லாமல் தனியாக ஒரு சப்ஜெக்டாக உருவாகிட்டு இருக்கு. இப்போ ஜெய்ப்பூரில் விறுவிறுப்பாக ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கும் கூலி படம் அடுத்த வருஷம் சம்மர் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகும் என்று அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்து வெற்றிமாறன் ஒரு கதை சொல்லியிருக்காராம். அது என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது வெற்றிமாறன் இவரோட இயக்கத்தில் விடுதலை பாகம் 2 நாளை ரிலீஸ் ஆக போகுது. இந்த ப்ரெஸ் மீட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர் வெற்றிமாறன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ரஜினிகாந்திடம் எத்தனையோ தடவை கதை சொல்ல முயற்சித்தேன். காலா படப்பிடிப்பு தளத்தில் கூட ரஜினியை 2 முறை சந்தித்து கதையை பற்றி விவாதித்தேன். ரஜினிகாந்த் சாரும் சீக்கிரமே நம்ம 2 பேரும் இணையும் படம் உருவாகும் என்று அப்போவே நம்பிக்கை கொடுத்துருந்தாராம். ஆனால் ரஜினியும் பிஸி ஆயிட்டாரு. மேலும் நம்ம வெற்றிமாறன் சாரும் பிஸியானதுனால 2 பேராலும் இன்று வரையும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து படம் பண்ண முடியாமலே போயிட்டு இருக்கு. அதைத் தொடர்ந்து வெற்றிமாறன் விடுதலை, வடசென்னை போன்ற படங்களில் பிஸியானார். இதனால் ரஜினியிடம் மீண்டும் கதை சொல்ல அவருக்கு நேரமே கிடைக்கல. இப்போயுமே பார்த்தீங்கன்னா சூர்யாவை வச்சு வாடிவாசல் படம் எடுக்கிற முனைப்பில் இருக்காராம் வெற்றிமாறன். அதை தொடர்ந்து தான் ரஜினிக்காக உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான அரசியல் கதைக்களத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு எடுக்க பிளான் பண்ணியிருக்காராம். இந்த அரசியல் பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை பேசுகிற அரசியலாக இருக்கும் என்றும், இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வித்தியாசமான ஒரு கேரக்டரில் காமிக்க போகிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இதை பற்றின சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர் ரஜினிகாந்திடம் ஃபோன் பண்ணி கேட்டாராம். அதாவது அவருடைய பர்த்டேக்கு அவர் விஷ் பண்ணியிருக்காரு. அப்படி விஷ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அவரிடம் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, இந்த மாதிரி உங்களுக்காக உருவாக்கப்பட்ட கதை இன்னுமே என்னோடய மைண்டில் இருக்குது, நீங்கள் நடித்தா அதில் நல்லாயிருக்கும், என்ன சொல்கிறீங்க தலைவா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு ரஜினியும் இப்போ ஜெயிலர் 2 படத்துடைய வேலைகள் போய்கொண்டிருக்கு. அதை தொடர்ந்து மாரி செல்வராஜ் படமும் இருக்குது. அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் கண்டிப்பாக இணையிற படம் உருவாகும் என சொல்லியிருக்காராம். மேலும் விடுதலை 2 படத்தை நீங்கள் பார்க்கணும். விடுதலை 1 பார்த்துட்டு நீங்கள் எந்தளவுக்கு பாராட்டினீங்களோ அதுபோல் அதை விட பிரம்மாண்டமாக இந்த படம் இருக்கும் என வெற்றிமாறன் சார் சொல்லியிருக்காராம். கூடிய விரைவிலே நம்ம சந்திப்போம் அப்படின்னு ரஜினியும் சொல்லியிருக்காராம். இதனால் கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் ரஜினி காம்போ ஒரு படம் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெற்றிமாறன் ரஜினி இருவரும் இணைந்து படம் பண்ணால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.